ஓ நவாமின்னு ஒரு கதை ஒண்ணு. ஒரு மல்யுத்த வீரன் தன்னுடைய சிஷ்யன் தன்னை வீழ்த்திருவானோன்னு ஒரு அச்ச உணர்வு இருக்கு. அந்த அச்ச உணர்வுனால அவன் என்ன பண்றான், ஆ ஒரு அவரை விட சிறந்த ஒரு ஜென் குருகிட்ட போய் கேட்கிறான். "குருவே எனக்கு ஒரு பயமா இருக்குது. என்னுடைய சிஷ்யன் எல்லா மல்யுத்த வித்தையும் கத்துக்கிட்டான். எங்க நான் அவன்ட்ட போய் மல்யுத்தம் செய்து தோத்து போயிருவேன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நீங்க தான் எனக்கு உபதேசம் பண்ணணும்" அப்படின்னு அந்த மல்யுத்த வீரன் கேட்கிறான். கேட்டோன்னே சொல்றாரு, "உன் பேர் என்ன?" "ஓ நாமி" அப்படிங்கிறார். இதுக்கு பொருள் என்ன தெரியுமா? பேரலைன்னு பொருள். இன்னைக்கு இரவு நீ என்ன பண்ணு, இந்த கோயில்லயே தங்கிரு. தங்கி இருந்து இந்த கடலுடைய அலைய பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிறாரு. இவன் உட்கார்ந்து அந்த அலைய பார்த்துட்டே இருக்கிறான். பெரிய பேரலை அந்த கோயில அடிச்சு சுக்குநூறு ஆக்கிட்டு அங்க இருந்த புத்தர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுச்சு. தூக்கி போட்ட உடனே காலையில அந்த ஜென் குருவ பார்க்குறான். இப்படி ஒரு ஆற்றல் உன்ட்ட இருக்குது. உன்னால எல்லாத்தையும் வெல்ல முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வருது. தன்னம்பிக்கை வந்த பிறகு அந்த மல்யுத்த வீரனை சந்திக்கிறான். சந்திச்சு அந்த மல்யுத்தத்துல ஜெயிச்சிடுறான். எல்லாமே கொண்டாடுறாங்க அவனை. அப்ப என்னன்னா, ஒரு ஆற்றல் நம்மள்ட்ட இருக்குது. அந்த ஆற்றலை தூண்டி விட்டு உன்னால செய்ய முடியும்னு சொல்றதுக்கு ஒரு ஆளு தேவைப்படுது. அதுதான் நீங்க கவிஞர் புவியர் சொல்லுவாரு. இன்சொற்கள் கூறுவதெல்லாம் நாக்கு புண்ணாவதில்லை. ஒரு சக மனிதன் செய்யற ஒரு வேலை நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு என்ன பெரிய இழப்பு வந்துரும்? ஒண்ணுமே இல்லை. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அவன் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவான் அப்படிங்கிற ஒரு கதைய இந்த ஜென் தத்துவத்துல சொல்லியிருக்கான். ஷூன்னு ஒரு கதை. இந்த ஷூ பிரதானம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா, தனியார் பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஷூ போட்டு போறாங்க. டை கட்டிக்கிறாங்க. இப்படிலாம் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு மாற்றம். அரசு பள்ளியில கூட இதை கொண்டு வந்துருக்காங்க. ஆனா, செருப்பே இல்லாத ஒரு சமூகத்துக்குள்ள தான் நம்ம வந்திருக்கிறோம். செருப்பு போட்டு போனதில்ல, கழிவறை இல்ல வீட்டுல, செய்தித்தாள் வாங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்புறம் முட்டைய முழுசா சாப்பிட்டது இல்ல, ஒரு பூரி சாப்பிட்டது இல்ல, பொங்கல் சாப்பிட்டது இல்ல. இப்படியான ஒரு சமூக அமைப்புக்குள்ள தான் அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்துட்டே இருந்திருக்கோம். ஆனா இப்ப பார்க்கும்போது என்ன பெரிய சாப்பாடுல முட்டை போடுறது ஒரு பெரிய விஷயமா, பூரி கொடுவது பெரிய விஷயமான்னு ஒரு சமூகத்தில் உள்ள மக்கள் பேசலாம். ஆனா அந்த நிலையில இருந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. நான் என்னுடைய நாடகத்துல ஒரு காட்சி ஒண்ணு வச்சிருப்பேன். ஒரு ஒரு அரக்கிருக்க மாதிரி ஒருத்தன் வருவான். சொல்லுவான், "அண்ணே, நான் உன் கூட காட்டுக்குள்ள வரேனே, எனக்கு முழுசா ஒரு முறுக்கு தரியாண்ணே, வாங்கி தரியா?" அப்போ முழுசா ஒரு முறுக்க அவன் சாப்பிட்டதே இல்ல வாழ்க்கையில. அப்படி ஒரு ஒரு கேரக்டர் அப்படிலாம் இருக்கு. நான் நிறைய பார்த்துருக்கேன். நானும் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ ஒரு சீனியர் லாயர் கிட்ட இந்த ஜூனியர் இவர் படிச்சு முடிச்சுட்டு வக்கீலுக்கு போறாரு. அந்த கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போறாரு. அன்னைக்கு அவங்க நீதிமன்றத்துல உள்ள ஒரு நீதிபதி ஓய்வு பெற அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்க போகுது. இவருடைய சீனியர் இருக்காருல்ல, இந்த சீனியர் ரொம்ப கரெக்டா இருப்பார் எல்லாத்துலயும். கோட்டு போட்டுக்கணும், டை கட்டிருக்கணும், ஷூ போட்டுக்கணும், இன் பண்ணிருக்கணும், சட்டையில எங்கேயுமே கசங்கள் இருக்கணும், அவ்வளோ நேர்த்தியா இருக்கணும்னு நினைப்பாரு. ரொம்ப சின்சியரான ஆளு. நேரத்துக்கு போகணும், அது முக்கியமான விஷயம். நேரம் என்பது ரொம்ப கவனமான விஷயம். இந்த நேரத்துக்கு போகணும். எனக்கு ஒரு அழைப்புதல் வந்திருக்கு. சென்னையில ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அதுல அவங்க போட்டிருக்காங்க, சரியாக 3 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கிவிடும். யாரு வந்தாலும் வராவிட்டால் நிகழ்ச்சி தொடங்கிவிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் முக்கியமானது. இவர் கரெக்டா அந்த நேரத்துக்குள்ள அந்த ஜூனியர் போயிட்டாரு. பயந்துகிட்டே போறாரு. போனா பாக்குறாரு. சீனியர் மேல இருந்து கீழ வரைக்கும் பாக்குறாரு. கால பாக்குற ஷூ இல்ல. சாதாரண செருப்பு போட்டு ஏன் ஷூ போடலையான்னு கேட்கிறாரு. போய் ஷூ போட்டு வாயா அப்படிங்கிறாரு. இவரு வேக வேகமா பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அப்பா ஷூ எல்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து சாக்ஸ் உள்ள வச்சிருக்காரு. எடுத்து பிடிச்சி சாக்ஸை போட்டா பத்தம் பத்தாமே போட்டுக்கிட்டு வர்றாரு. அந்த ஷூல ஒரு பக்கம் ஏதோ ஆணி ஏதோ இருந்து அவர் காலில் குத்திருச்சு. அந்த பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போறாரு. அந்த ஈரத்தோடய போற சாக்ஸ் எடுத்து அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிக்கிட்டு போறாரு. பஸ் ஏறி நேரா அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டார். ஏன்னா நேரம் ரொம்ப முக்கியமானது அந்த சீனியருக்கு. அவ்வளவு சின்சியரா இருப்பார். போனோன்னே பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சி தொடங்குது. முடிச்சுட்டு அந்த நீதிபதிக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். அப்ப என்ன பண்றாரு அந்த சீனியர், அவர் ஜூனியரை கூப்பிட்டு இந்த பரிசை நீ அவருக்கு கொடு அப்படிங்கிறாரு. அவருக்கு ரொம்ப புலகாயம் ஆயிடுச்சு. நம்ம ஜூனியர் இப்பதான் சேர்ந்திருக்கோம். நம்ம சீனியர் நம்மளை கூப்பிட்டு நீதிபதிக்கு பரிசு கொடுக்க சொல்றாரு. ச்சே, எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு இவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு.
ஆனா அதுக்கு முந்தி இவர் எல்லாத்துலயும் சரியா இருக்கணும், கோட் போட்டுக்கணும், ஷூ போட்டுக்கணும், இன் பண்ணி தான் வரணும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. நேரத்துல வரணும். என்னடா இப்படிலாம் ரொம்ப கராரா இருக்காரு இந்த ஆளு. இவர்ட்ட வந்து சேர்ந்துட்டோமேன்னு ஒரு பயந்துட்டே இருந்தாரு. அடுத்த நாள் என்ன பண்றாரு, இவரு அந்த சாக்ஸ்ல ரத்தம் இருந்தாலும் அந்த சீனியர் பார்த்துட்டாரு. அடுத்த நாளு வீட்டுக்கு வர சொல்றாரு ஜூனியர. வந்தவுடனேயே கார்ல ஏற சொல்றாரு. முன்னாடி ஏறுங்கிறாரு. முன்னாடி ஏறுறாரு. அது ஒரு பெரிய கார். முன்னாடி ஏறுறாரு. ஏறுனோனே கார் போயிட்டே இருக்கு. போயி ஒரு ஷூ பாட்டா ஷூ கடையில கார் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு இறங்கி உள்ள அழைச்சு போறாரு. உடனே இவரு அப்படியே கை கட்டி நிக்கிறாரு. ஓ! சீனியர் அவருக்கு ஷூ வாங்க வந்திருப்பாருன்னு இவரு கை கட்டி நிக்கிறாரு. அவர் பேர சொல்லி கூப்ட்டு, போயி "உனக்கு என்ன ஷூ பிடிச்சிருக்கோ போய் பார்த்து எடு" அப்படிங்கிறாரு. போறாரு. விலை கம்மியா இருக்கிற ஒரு ஷூ எடுக்குறாரு. ஆதிரின்னு ஒரு கவிஞர் ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. சேலை துணிக்கடையில் எல்லோரும் துணியின் ரகத்தையும், வடிவத்தையும் பார்த்து எடுக்கிறார்கள். இவர் அதன் விலையை பார்த்து எடுக்கிறார். விலை தான் தீர்மானிக்குது. அப்ப ரூ. 1000க்குள்ள பார்த்து எடுத்தா போதும்னு சொல்லி இவரு அந்த ஜூனியர் போய் ஷூ எடுக்குறாரு. இத விட நல்ல ஷூவா போய் எடுய்யா அப்படிங்கிறாரு. அதுக்கு மேல போனா ஒரு ரூ. 1500க்கு ஒரு ஷூ எடுக்குறாரு. எடுத்துட்டு வந்து, "சார் போதும் சார்" அப்படிங்கிறாரு. மறுபடியும் என்ன பண்றாரு, அந்த சீனியர் போய் 2000 உயர்ந்த ரகமான ஒரு ஷூ ஒரு பேர் எடுக்குறாரு. எடுத்துட்டு கொண்டு வந்து சாக்ஸோட வந்து குடுக்குறாரு. அப்படியே மெய் உருகி போறாரு அவரு. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர்ற ஒரு மனிதன், ஷூ எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற மாரி இருக்குல்ல, முக்கியமான விஷயம். ஆ நான் இப்ப அண்மையில ஒரு கவிதை ஒண்ணு படிச்சேன். அ டக்குனு அவரு அந்த கவிஞர் பேரு எனக்கு வரல. அவர் சொல்லுவாரு, "மகனே, டை கட்டி இருந்ததோடும், நீ காலில் ஷூ போட்டிருப்பதோடும் கம்பீரமாக அந்த தெருவில் நடந்து போ. நான் உன்னைப் போல் இருக்கும் பொழுது அந்த தெருவில் செருப்பு போடக்கூடாது என்று என்னை கட்டி வைத்து அடித்தார்கள். அந்த தெருவில் நீ கம்பீரமாக நடந்து போ மகனே" அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதுபோல இந்த ஒரு சாதாரண குடும்பத்துக்குள்ள இருந்து ஒரு வழக்கறிஞர் ஆகிறாரு. அவருக்கு நல்ல ஷூ இல்ல. அத அந்த சீனியர் வாங்கி கொடுத்து ஒரு பொது மேடையில அவர அங்கீகரிக்கிறது. விலையுயர்ந்த ஷூ வாங்கி குடுக்கறது. அப்படியே பிரமிச்சு போயிடுறாரு அந்த ஜூனியர். ஏன் இத அவருக்கு செய்யணும்னா, நாளைக்கு இந்த ஜூனியர் சீனியரா வரும்பொழுது, தனக்கு கீழே உள்ள ஒரு மனிதனை எப்படி நடத்தணும்? அதான் முக்கியமானது. அந்த மனிதனை சமமா பாவிக்கணும். அவனுக்கு சில விஷயம் நம்ம வெறும் டிக்டேட் பண்ணாம நம்ம அதுவா இருக்கணுங்கிற விஷயம் இல்ல. அதுதான் அந்த கதை. ஷூ. இந்த கதாசிரியர் ஒரு வழக்கறிஞரு. அதனால பெரும்பாலும் வழக்கு சம்பந்தமான விஷயம், நீதிமன்ற சம்பந்தமான விஷயத்த நெறைய கையாள்றாரு. இப்படி ஒரு கதை. கதைக்கு பேரு ஷூ.